9வது அரசு பள்ளியில படிக்கிற வீரகுமார் தினசரி 2.5 கிலோமீட்டர் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு ஜப்பான்ல வசிக்கிற சாய் அஸ்வத், வீரகுமார் வயது தான் அவருடைய வயது, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லி வீரகுமாருக்கு நம்ம தான் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்னை தொடர்பு கொண்டாங்க. அந்த சகோதரி சூர்யா இப்போ ஒரு சூப்பரான ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வீரகுமார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு ஆசையா இருக்கு, அருமையான சைக்கிள். அது மட்டும் இல்ல, அந்த சாய் அஸ்வத்துக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி வீரகுமாருக்கு இந்த சைக்கிளை கொடுக்க போறோம். இனிமே வீரகுமார் நடந்து போறதுல ஸ்டைலா அந்த சைக்கிள்ல போறாரு. இதை சர்ப்ரைஸா கொடுக்க போறோம். வாங்க எப்படி இருக்கு அந்த சர்ப்ரைஸ்னு பாப்போம். பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கானா, நான் அந்த சைக்கிளை கொண்டு போயிட்டு தெரியாம ஒளிச்சு வைக்க போறேன் அவங்க வீட்டு சைட்ல. வீரகுமாரோட முகத்துல எப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்குதுன்னு பாப்போம். வாங்க, சேஃபா வச்சுட்டோம், வாங்க உள்ள போலாம். இங்க உங்களோட சைக்கிள் ஐயா? சூப்பரா இருக்கு ஐயா சைக்கிள், சின்ன பிள்ளை ஓட்டுற மாதிரி இருக்கு சைக்கிள். தம்பி சைக்கிள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. கலர்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்ப எடுத்துக்க. அது மட்டும் இல்ல தம்பி, இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா பத்தியா, நீங்க வந்து ரோட்ல போயில காலில் செருப்பு இல்லாம அந்த ரோட்டு கல்லே குத்தும், ஒரு முள்ளு குத்தும், அதுல நீங்க போயிருக்கீங்க. அதனால உங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுத்துருக்காங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கவனமா போயிட்டு வாங்க. கவனமா ரோட்ல பாத்து போ. சரி.